சகோதரர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டதை அடுத்து சிறுபான்மையினர் நல மக்கள் சார்பில் பேராயர் சாம் சேசுதாஸ் ஜான் ஜெபராஜுக்காக குரல் கொடுத்துள்ளார். அவர் மீது போடப்பட்ட வழக்கு பொய்யான வழக்கு. போக்சோ வழக்கை காவல்துறையினர் சரியாக விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கில் நிறைய முன்னுக்கு பின் முரண் இருப்பதாகவும் இந்த வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் கூறியுள்ளார். ஜான் ஜெபராஜ் அவருடைய அவர் மீது போடப்பட்ட பொய் போக்சோ வழக்கை தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்க வேண்டும். அதை வழக்கு பதிவு செய்யும் போதே அதில் அநேக குளறுபடிகள் இருக்கிறது. அது பொய்யாக ஜோடிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவரின் வளர்ச்சி மீது ஏற்பட்ட பொறாமையிலும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பினாலும் பிரச்சனையினாலும் அதை பயன்படுத்தி மதவாத அமைப்புகள் அவரை வீழ்த்திவிட எண்ணுகின்றனர். இதற்கு பின் மதவாத அமைப்புகள் மற்றும் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக கூறுகிறார். இதனை ஆரம்பத்திலே தடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை கூட்டம் நடத்தி 7 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பின்னாலே அதிகமான இளைஞர்கள் வருகிறார்கள் என்பதெல்லாம் காரணம் காட்டி அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை முன்னிறுத்தி மதவாத அரசுகள் அவரை பழிவாங்க நினைக்கிறதோ என்று இந்த நிகழ்வு எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. இதுல பின்புறமாக மதவாத சக்திகளும் அரசியல் அச்சுறுத்தலும் இருந்து ஒரு தவறான வழக்கு போடப்பட்டு அதனாலே ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடுவார் என்ற நோக்கில் தான் இன்று அநேகர் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இதை ஆரம்ப கட்டத்திலே தடுக்க வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கூட்டத்தை கூட்டி 7 தீர்மானங்களை நாங்கள் இங்கு பேசி பிரதர் ஜான் ஜெபராஜுக்காக ஆதரவாக பேராயர் சாம் சேசுதாஸ் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.